வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஃப்ராடுன்னு சொல்ற மிகப்பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட் ஜாம்பவான பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஸ்கேம் 1992ஓட 10 எபிசோடும் அடுத்தடுத்து வரப்போகுது. இப்பயே நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நண்பா. ஸ்டே டியூன் நண்பா. அப்படியே வீடியோக்குள்ளார போலாம் வாங்க நண்பா. ஓபன் பண்ணா 1990s இந்தியாவோட அதிர பழசான பாம்பேக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க. இந்தியாவோட மாற்றத்துக்கான ஒரு சகாப்தம். மொபைல், இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் இல்லாத ஒரு இந்தியாவை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மொபைல், இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்தியா லெவல், மீடியம் லெவல்ல எல்லாமே கரெக்டா இருந்த டைம் அது. பட் ஒரே ஒரு இடம் மட்டும் அதோட லெவலை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த லெவலுக்கு பெரிய விஷயமா சொல்ற ஷேர் மார்க்கெட் பின்னாடி இருக்கிற ஸ்கேம பத்தி யாருக்கும் தெரியலன்னு ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்றாங்க. 22 ஏப்ரல் 1992 பாம்பேல ஒரு ஆளு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு டென்ஷனா ஒரு பிரஸ் கம்பெனிக்கு போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரு எஸ்பிஐல ஆபீசரா இருக்காரு. எஸ்பிஐல ஒரு பெரிய ஃப்ராடு நடந்திருக்குன்னு ஒரு ஆளு கிட்ட போய் சொல்ல அவனுக்கு ஒன்னும் புரியாம போக கடைசியில நிறுத்தியா நீ சொல்றது ஒன்னும் புரியல, 3வது டேபிள்ல 4வதா உட்கார்ந்திருக்க சுஜிதா டலாலாவை போய் பாருன்னு சொல்ல அந்த ஆளு அப்பா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்ற சாமின்னு போக அங்கதான் சுஜிதா டலாலா இந்த சீரீஸோட மெயின் கேரக்டரை காமிக்கிறாங்க. ஐயா சாமி எஸ்பிஐல 500 கோடி ஆட்டைய போட்டாங்க. பிஆர் அதாவது பேங்க் ரெசிப்ட் இல்லாம பேமெண்ட் நடந்திருக்கு. பிஆர் அண்ட் எஸ்ஜிஎல் அந்த 500 கோடி பணத்துக்கு வரணும், அது வரவே இல்ல. 500 கோடியை எஸ்பிஐல இருந்து காணோம்னு சொல்றாரு. இதை கேட்டு சுஜிதா டலாலா இதுக்கு யாரு காரணம்னு கேட்க ஒரு செகண்ட் அவரு பேரு சொல்லவே யோசிக்கிற எஸ்பிஐ ஆபீசர் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து சொல்றாரு ஹர்ஷத் மேத்தா. அங்க இருந்து மாசம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஸ்கேம் 1992. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த ஒரு பையன் இந்தியாவோட அட்வான்ஸ் டாக்ஸ் பேயர் அண்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் கார்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் பிக் புல்ல பத்தி தான் 10 எபிசோட் பார்க்க போறோம். கேட்கவே நமக்கு இன்ஸ்பிரேஷனலா ஆகுது இல்ல? உங்களுக்கும் அப்படி ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹர்ஷத் மேத்தா சூப்பரான ஒரு கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் மேல ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இவருக்கு உண்டு. கிரிக்கெட், காலேஜ், லவ்னு ஹாப்பியான லைஃப வாழ்ந்தவர் ஹர்ஷத் மேத்தா. அப்பாவோட துணி பிசினஸ் லாஸ் ஆனதுனால ஹர்ஷத் மேத்தா மேல ஒரு மிகப்பெரிய பாரம் வந்து விழுகுது. மாசம் 600 ரூபாய்க்கு கிளர்க் வேலையை பார்த்துட்டு டைமண்ட் வித்திருக்காரு, பிளாஸ்டிக் வித்திருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவருக்கு அந்த பணம் பத்தல. அவரோட கனவு லிமிட்டே இல்லாம பெரிய கனவா இருந்தது அந்த டைம்ல. அப்படியே நெக்ஸ்ட் சீன் 1979 காத்காப்பர். பாம்பேல ஒரு 10க்கு 10 ரூம்ல ஹர்ஷத் மேத்தாவோட ஃபேமிலிய காமிக்கிறாங்க. அப்பா, அம்மா, தம்பி, வைஃபோட காசு இல்லைனாலும் ஒரு ஹாப்பியான லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஹர்ஷத் மேத்தா. தம்பி கிட்ட அவரோட கஷ்டத்தை சொல்ற ஹர்ஷத் மேத்தா என்னால முடியல, எவ்வளவு நாள் நம்ம இப்படியே டவுன்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹர்ஷத்துக்கு ஒரு ஐடியா வருது. ஹர்ஷத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் பண்ணி அவரோட ஃபேமிலி மொத்தமும் ஷேர் மார்க்கெட்ல கொண்டு வந்து நல்லா ஏர்ன் பண்றாரு. நம்மளும் ஏன் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அவர் தம்பி பகல் கனவு காணாதடா அண்ணா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு போறாரு. பட் அங்கதான் ஷேர் மார்க்கெட்டோட பிக் புல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. செஞ்சுட்டு இருக்க கிளர்க் வேலையும் விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் கம்பெனிக்கு ஜாபர் ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்றாரு நம்ம ஹர்ஷத் மேத்தா. அந்த கம்பெனியோட ஓனர் ஹர்ஷத் மேத்தாவை பார்த்து டே தம்பி உனக்கு இந்த வேலை எல்லாம் செய்ய முடியாது, வந்த வழியை பார்த்து வீடு போய் சேருன்னு சொல்லிடுறாரு. நம்பிக்கையை கைவிடாத நம்ம ஹர்ஷத் தன்னால முடியும்னு ஓனர் கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. ஜாபருக்கு படிச்சவன் யாரும் வேணாம், 5ஆம் கிளாஸ் படிச்சவன் கூட ஜாபர் வேலை பாக்குறான்னு சொல்றாரு. அதுக்கு ஹர்ஷத் மேத்தா சார் நான் 5ஆம் கிளாஸ் ஃபெயில் சார், அதுவும் 2 தடவை எழுதுனேன்னு சொல்லி ஓனர் மனசை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு. ஓனர் ஹர்ஷத்தை போனை கையில எடுக்க சொல்றாரு. ஒரு நம்பருக்கு கால் பண்ண சொல்றாரு. ஒரு பிளேட் போண்டா, ஒரு பிளேட் வடை, ஒரு பிளேட் தயிர் வடைன்னு 10 லிஸ்ட் போடுறாரு. அதை திருப்பி சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ ஹர்ஷத் அந்த 10 லிஸ்டையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாருன்னா அவருக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். ஹர்ஷத் லிஸ்ட்ல 9 பொருளை கரெக்டா சொல்லிடுறாரு. ஓனர் டக்குன்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. ஹர்ஷத்துக்கு ஜாபர் ஒர்க் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹர்ஷத்தை நாளைக்கு 9 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வர சொல்லிடுவாரு. அங்க இருந்து பூஷன் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகும். பூஷன் தான் ஹர்ஷத்துக்கு மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா சொல்லி தருவாரு. ஷேர் மார்க்கெட்டை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஹர்ஷத் மேத்தா நிக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் கார்ல வராரு. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஜாபரும் அவர் கிட்ட போய் நிக்கிறாங்க. அவர் கால்ல விழுகிறாங்க. அவர் அப்படியே பார்க்காத அவரு பேரு தான் பிளாக் கோப்ரான்னு சொல்றாரு நம்ம பூஷன். மார்க்கெட்ல லாஸ்ட்ல கொண்டு போய் இவரு நிறைய சம்பாதிப்பாரு. இந்த மார்க்கெட்டோட மிகப்பெரிய கரடி இவருன்னு சொல்றாரு. ஹர்ஷத்தும் பூஷனும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அடுத்து பிரெனோ செட்டுன்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் மார்க்கெட்ல புல்லுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து கொஞ்ச நாள்லயே நிறைய லாபம் பார்த்தவரு அப்படின்னு
அப்படின்னு பூஷன் ஹர்ஷத்துக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டுறாரு. ஹர்ஷத் ஏதாவது டிப் இருந்தா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரணவ் சேட் என்னால சும்மாலாம் டிப் கொடுக்க முடியாது, நான் சும்மா எங்க அப்பனுக்கே டிப் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹர்ஷத் சிம்பிளா ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த கரடியும் காளையும் ஏன் பியர் அண்ட் புல்லுன்னு சொல்றாங்க தெரியுமா? கரடி எப்பவுமே அட்டாக் பண்ணும்போது கீழே தள்ளி விடும், ஆனா புல் எப்பவுமே அட்டாக் பண்ணும்போது மேல தூக்கி விடும்னு சொல்றாரு. பூஷன் சிரிச்சுக்கிட்டே, புல் மேல தூக்கி விட்டாலும் கீழே வந்துதான் விழுகணும், சோ நீ ரொம்ப ஸ்மார்ட்டா பேசாதன்னு ஹர்ஷத்துக்கு நோஸ் கட் பண்ணி விடுறாரு. இது அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் கிடையாது, இது டலால் ஸ்ட்ரீட். இங்க பியர் அடிச்சாலும் புல் தூக்கி விட்டாலும் அடிப்பட்டவன் நேரா கீழே வந்து விழுவான் அப்படின்னு சொல்றாரு. பூஷன் ஹர்ஷத்துக்கு ஹேண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. பூஷன் ஹர்ஷத்தை ரிங்குக்குள்ள கூட்டிட்டு போறாரு. எங்க அதிகமா கூட்டம் இருக்கோ அந்த இடம் நம்மளோட இடம், அந்த இடத்துல தான் பெரிய ஷேர்லாம் நடக்கும். எந்த இடத்துல கூட்டம் கம்மியா இருக்கோ அந்த இடம் தான் தாராவின்னு நினைச்சுக்கணும், எல்லாம் சில்ற பார்ட்டின்னு பூஷன் சொல்றாரு. நம்ம எப்பவுமே பெரிய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. லட்சக்கணக்கில் பணம் புழங்குற இடம் இது, அதனால கண்ணு மூக்கு வாய் எல்லாம் திறந்துதான் இருக்கணும்னு சொல்றாரு பூஷன். நம்மளோட நேஷனல் கேம் ஹாக்கி, அதே மாதிரிதான் மணி அடிச்ச உடனே நம்மளோட ஜாபர் வேலை ஸ்டார்ட் ஆகிரும். அடுத்த பெல் அடிச்ச உடனே ஸ்டாப் பண்ணிரணும். யார் அதிக கோல் அடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னு சொல்றாரு பூஷன். ரிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹர்ஷத்தை பூஷன் பார்த்துட்டு, என்ன படமா காட்டுறாங்க, போய் வேலையை பாரு போன்னு சொல்றாரு. ஹர்ஷத்தும் ஜாபர் வேலையை முடிக்கிறாரு. ஹர்ஷத் 25,000 ஸ்டாக்க வித்துறாரு. பட் 23,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் லாஸ் ஆகிறது. ஓனர், உன்னை வச்சுட்டு என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, சோ நீ இந்த வேலைக்கு செட்டே ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹர்ஷத், எனக்கு ஒரு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹர்ஷத், மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் ஒரு நாள்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பூஷனும் ஹர்ஷத்தும் பேசுறாங்க. அம்பாலாலா சார், உன்னை ஏன் வேலையை விட்டு தூக்கலன்னு தெரியுமா? ஒரே நாள்ல நீ 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்ஸ வித்திருக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சுயநலம் இருக்கிற இடத்துல எந்த மனுஷனும் இருக்க மாட்டான்னு சொல்றாரு பூஷன். ஹர்ஷத்துக்கு இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சது. பிஎஸ்சியோட ரிங், அதுல அவரோட பெஸ்ட காமிக்கணும்னு நினைக்கிறாரு. 1 இயர்லயே ஹர்ஷத் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாபரா மாறிடுறாரு. திடீர்னு ஒருத்தர் பிரீமியர் ஆட்டோவோட ஷேரை 2,000 ருபீஸ்க்கு வாங்க இன்னும் வேணும்னு கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹர்ஷத்துக்கு ஸ்டாக் கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல ஹர்ஷத்தும் பூஷனும் டீ கடையில இருக்கிறாங்க. பூஷன் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அந்த பேப்பர்ல பிரீமியம் ஆட்டோவோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதா போட்டிருக்கு. இதை பார்த்த ஹர்ஷத் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க தான் பணத்தை அடிக்க முடியும். ஹர்ஷத் பூஷன் கிட்ட ரேட் மட்டும் ராக்கெட் விலைக்கு போச்சுன்னா பிரீமியம் ஆட்டோ பெரிய நஷ்டம் ஆகிரும்னு சொல்றாரு. நமக்கும் டிப் தரத்துக்கு உள்ள ஒரு ஆளை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஹர்ஷத். பூஷன், உனக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாரு. ஹர்ஷத், நம்ம ப்ராப்ளமே இதுதான், எவ்வளவு நாள் தான் இன்னொருத்தனை கீழே ஒர்க் பண்றது, நம்மளும் நம்ம கேம விளையாடணும்னு சொல்றாரு. நம்ம கேம்ல இறங்கலாம்னு ஒரு புது சந்தோஷத்தோட பூஷனை பார்த்து கேக்குறாரு ஹர்ஷத். பிரீமியர் ஆட்டோ ஃபேக்டரி போயிட்டு அங்க அவருக்கு டிப் கொடுக்க ஒரு ஆளை செட் பண்றாரு ஹர்ஷத் மேத்தா. அவங்க மூலியமா கம்பெனிக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு ப்ரெடிக்ட் பண்றாரு. அங்க டாக்டர் தாதா சேட்டம் யூனியனுக்கு அவரு தான் ஹெட். எந்த கம்பெனில என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, எப்ப ரேட் ஏத்துவாங்க டிக்ரீஸ் பண்ணுவாங்க, எல்லாமே டாக்டர் தாதா சேட்டம்க்கு தெரியும் அப்படின்னு பூஷன் சொல்றாரு. ஹர்ஷத் டாக்டர் தாதா சேட்டம தேடி அவரோட கிளினிக்கு போறாரு. ஹர்ஷத் டாக்டர் கிட்ட, சார் மார்க்கெட்டுக்கு தான் ப்ராப்ளம், மீன் மார்க்கெட் மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, ஒன்னு விலை ஏறுனா ஒன்னு விலை குறையுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்னு சொல்றாரு. டாக்டர் சார் ரொம்ப கடுப்பாகிறாரு. கம்பெனியும் ஷேர் மார்க்கெட்டும் மாமியார் மருமக மாதிரி, ப்ரொடெக்ஷன் கம்மியாச்சுன்னா விலை குறையும், ப்ரொடெக்ஷன் அதிகமாச்சுன்னா விலை அதிகமாகும்னு சொல்றாரு ஹர்ஷத். இதனால நம்ம யாருக்கும் லாபம் இல்ல, நம்ம இத லாபமா மாத்தலாம்னு டாக்டர் கிட்ட ஹர்ஷத் சொல்றாரு. எவ்வளவு லாபம் வருதோ அதுல ஒரு பங்கு டாக்டர் சாருக்குன்னு சொன்ன உடனே டாக்டர் இந்த டீல ஓகே சொல்லிக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹர்ஷத்தும் அவரோட தம்பியும் பேசிக்கிறாங்க. டாக்டர் ரொம்ப கடுப்பான ஆளு, உங்களுக்கு ஆமா சாமி போடுவார்னு எனக்கு தோணலன்னு சொல்றாரு ஹர்ஷத் தம்பி. அதுக்கு ஹர்ஷத், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, கண்டிப்பா அவர் என்ன கான்டாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவாரு ஹர்ஷத். ஹர்ஷத்துக்கு எந்த கம்பெனி டீடைல்ஸ் கிடைக்குதோ அவரு அந்த கம்பெனில ஸ்டாக்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஒருவேளை இன்ஃபர்மேஷன் தப்பா இருந்துச்சுன்னா அந்த ஷேரை அவர் கம்மி ரேட்டுக்கு ஆஃபர் பண்ணுவாரு. நியூஸ் விலை வந்த ஸ்டாக்ஸ் ரேட் குறையும் போது அதை திருப்பி அவரே வாங்கிடுவாரு. இதுவே இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா
வந்தா அந்த ஸ்டாக்ஸ பதுக்கி வச்சிருவாரு. நியூஸ் வந்த ரேட் அதிகமாச்சுன்னா அதிக ரேட்டுக்கு வித்துருவாரு. கம்பெனி லாபம் அடையுதோ நஷ்டம் அடையுதோ ஹர்ஷத் லாபம் மேல லாபம் பாக்குறாரு. ஹர்ஷத் இதே டெக்னிக்க எல்லா கம்பெனிலயும் பண்றாரு. அவரோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல ஹர்ஷத் நம்ம எவ்வளவுதான் earn பண்ணாலும் ப்ராஃபிட் எல்லாமே அம்பாலால் சார், அதாவது ஓனருக்கு தான் போகுது. நமக்கு கமிஷன் தான் வருது. இனிமேல் நான் தனியா வேலை செய்ய போறேன். கிளையண்ட்டும் எனக்கு தான், ப்ராஃபிட்டும் எனக்கு தான்னு பக்காவா ஐடியா பண்றாரு ஹர்ஷத். சொந்தமா ட்ரேடிங் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹர்ஷத்தோட ஒய்ஃப் கிட்ட ஹர்ஷத் நான் வேலையை விட்டுட்டேன், சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஜாபர் வேலை ஒரு லோக்கல் ட்ரெயின் மாதிரி சிக்னலா நின்னு நின்னு போகணும். புரோக்கர் சொன்னா வாங்கணும், புரோக்கர் சொன்னா விக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு லாபம்னு ஒண்ணு கிடையாது. இப்போ சொந்தமா ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா நம்ம லோக்கல் ட்ரெயின் இல்ல, சொந்தமா ஃபிளைட்லயே பறக்கலாம்னு சொல்றாரு ஹர்ஷத். ஹர்ஷத்தோட அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட கூட்டிட்டு போறாரு. தன்னோட அப்பா கிட்ட நாங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம், நாங்க சம்பாதிக்க போறோம்னு சொல்றாரு. தன்னோட அப்பா துணி பிசினஸ்ல லாஸ் ஆனதுனால அவரு ரொம்ப பயப்படுறாரு. இவங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. தன்னோட பாக்ஸ் வீட்டை காலி பண்ணிட்டு காந்தி தெருவுக்கு மாறிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கடைசியா பேசுறாரு ஹர்ஷத். வாடா ஷேர் மார்க்கெட் சொல்லி தரேன்னு சொல்றாரு ஹர்ஷத். அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்றாரு ஹர்ஷத்தோட ஃப்ரெண்ட். ஹர்ஷத்தோட தம்பிக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அல்ஃபர் ஃபார்மா அப்படின்னு ஒரு பேர் தெரியாத ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு நம்ம ஹர்ஷத். ஹர்ஷத் தம்பி பயப்படுறாரு. ஷேரோட விலை 5 ரூபாய் தான், பல்கா வாங்கினா ஷேரோட விலை அதிகமாகும். மார்க்கெட்ல வதந்தியை கிளப்பி விட்டு டீலர்ஸ நிறைய ஸ்டாக் வாங்க வச்சு ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்றாரு ஹர்ஷத். பட் அவர் தம்பிக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல இது ஒர்க் அவுட் ஆகும்னு. நம்ம கிட்ட 20,000க்கு தான் ஷேர் வாங்க காசு இருக்கு, இன்னும் 20,000 கிடைச்சா நம்மளால இத பண்ண முடியும்னு சொல்றாரு. இப்போ ஹர்ஷத்துக்கு தேவை ஒரு சப்போர்ட். ஹர்ஷத் பிரணவ் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. பிரணவ் உங்ககிட்ட ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹர்ஷத் சென்ட் மேல அடிச்சுக்கிறாரு. நம்ம ஹர்ஷத் பிரணவ் சார் வந்த உடனே இப்ப ஸ்மெல் வருதான்னு கேக்குறாரு. ஓ மேல சென்ட் ஸ்மெல் தான் வருது, பண ஸ்மெல் வரல, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் கிளைண்ட்ஸ் எல்லாம் சில்லறை ஸ்டாக்ஸ் மேல போடுற அளவுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்றாரு. இந்தியால எல்லாத்த விட ஃபேக் கரன்சி என்ன தெரியுமான்னு பிரணவ் சார் கிட்ட கேக்குறாரு ஹர்ஷத். 100 ருபீஸ் நோட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹர்ஷத் இல்ல சார், 50 பைசே, 25 பைசே, 5 பைசே நோட்டை எல்லாரும் பாப்பாங்க, சில்லறைய யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம ஆபரேட் பண்ணா ஸ்டார்ட் பண்ண ஈஸியா பண்ணலாம் சொல்றாரு. ஹர்ஷத் ஸ்டாக் ஆபரேட் பண்றது இல்லீகல்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு பிரணவ். ஹர்ஷத் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த பணம் வச்சு நீயே ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. ஹர்ஷத் எனக்கு பணம்லாம் வேணாம் சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்றாரு. இன்னைக்கு ரிங்குக்கு வாங்க, அல்ஃபர் ஃபார்மா தெரியும் பாருங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு ஹர்ஷத். ஹர்ஷத் வதந்தியை கிளப்பி விடுறாரு. ரிங்குக்குள்ள அல்ஃபர் ஃபார்மா பத்தி நியூஸ் பரவுது. பெல் அடிச்சுட்டாங்க, ஜாபர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஹர்ஷத்தும் அவர் தம்பியும் பயத்தோட எட்ஜுக்கே போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹர்ஷத்தே ஜாபர் ஒர்க்க பண்றாரு. லிஸ்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. பிரணவ் சார் அண்ட் ஹர்ஷத் பயந்துட்டே லிஸ்ட பாக்குறாங்க. லிஸ்ட்ல அல்ஃபர் ஃபார்மா லாஸ்டா வந்துருச்சு. பிரணவ் சாருக்கு ஹர்ஷத்தை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹர்ஷத்துக்கு இன்னும் 2 ஸ்டாக் மேல கண்ணு இருக்கு. ஒன்னு ப்ளோ காஸ்ட், இன்னொன்னு இந்தியா கேட்ஸ்னு சொல்றாரு. 50-50க்கு பிரணவ் சார் ஹர்ஷத்து கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஹர்ஷத் அவர் வாங்கின புது கார்ல டலால் ஸ்ட்ரீட்டுக்கு வராரு. எல்லா ஜாபர்ஸும் அவர்கிட்ட டிப் கேட்டு வந்து நிக்கிறாங்க. அங்கதான் இந்த எபிசோடோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. திடீர்னு ஒருத்தர் கத்துறாரு. அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ளார போகலாம். மார்க்கெட் கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய அலறல் சவுண்ட் கேக்குது. ரிங்குக்குள்ள எல்லாம் சண்டை போடுறாங்க. மார்க்கெட்டே செம லாஸ்ல இருக்கு. பணம் போட்டவங்க எல்லாம் லாஸ்ல இருக்காங்க. ஹர்ஷத்தோட தம்பி வந்து அண்ணா நம்ம 10 லட்சமும் போயிருச்சு, ஹாஃப் அன் ஹவர்ல மார்க்கெட்டையே திருப்பி போட்டாங்க, ரிலையன்ஸ் மார்க்கெட்ல 3 லட்சம் ரூபாய் அப்படியே போட்டாங்க, 8 to 10% கிராஷ் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. அஜய் கேடியான்னு ஒருத்தவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு ஹர்ஷத்துக்கு தெரிய வருது. அன்னையோட ஹர்ஷத் ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. பட் ஹர்ஷத் இன்னும் அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் நம்ம 1970sல தான் இருக்கும். அவரோட எண்ட் கேம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் வரும். இப்போ அப்படியே சீன் 22 ஏப்ரல் 1992க்கு வருது. சுஜிதா டலாலா கிட்ட இன்ஃபர்மேஷனை சொன்ன எஸ்பி ஆபீசர் எஸ்கேப் ஆகிறாரு. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஓகே மக்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் இன்னும் கொஞ்சம் நாட்கள்லயே வரும். சோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.